எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பிஸ்ஸா செய்யலாமா? என் பசங்க ரொம்ப நாளாக பிஸ்ஸா செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, இன்றைக்கி லீவில் வீட்டில் தானே இருக்கோம், செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிஸ்ஸா தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். மைதா மாவுலாம் யூஸ் பண்ணாமல் ஒன்லி கோதுமை மாவை வச்சு நல்லா ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி டோ வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிற பிஸ்ஸா வந்து சிக்கன் டிலைட் பிஸ்ஸா தான். ஆக்சுவலாக கடைக்கு போய் பிஸ்ஸா சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிஸ்ஸா ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணுற சிக்கன், சீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலைஸ்டாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 800 அபோவ் 900 அபோவ் அந்த மாதிரி பிஸ்ஸா ஆர்டர் பண்ணோன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்லேயே அவங்களுக்கு நல்லா சூப்பராக சீஸியாக நிறைய சிக்கன் போட்டு பிஸ்ஸா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஆக்சுவலாக பசங்களுக்கு ஒரு 2 or 3 டைம்ஸ் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இப்போல்லாம் சொல்கிறதே இல்லை, அம்மா எங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போய் பிஸ்ஸா வாங்கி கொடுங்க, பிஸ்ஸா ஆர்டர் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறதே இல்லை. பசங்க சொல்கிறதெல்லாம் அம்மா பிஸ்ஸா செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. வீட்டில் செய்யும் போது அவங்களுக்கு பிடிச்சமான இன்க்ரீடியன்ட் தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா என் பசங்களுக்கு ரொம்ப வந்து இந்த தக்காளி, கேப்சிகம் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் பிடிக்காது. கடையில் வாங்கி கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அவங்க எதையும் எடுத்து வைக்காமல் அவ்வளோ அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது செம்ம ஹாப்பி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.